ஸோ பேசிக்கலி நான் ஸ்டடீஸ் வந்து வீட்ல பெருசா ப்ரெஷர் பண்ணதே கிடையாது. நீ இதான் பண்ணணும், அதான் பண்ணணும்னு. வென் ஐ +2 முடிச்சதுக்கப்புறமா பிஎஸ்சி அனிமேஷன் பண்ணேன். ஸோ அந்த ஃபீல்டுல போலாம் அப்படின்னு பார்த்தாலும், டப்பிங் பண்ணிட்டு நான் என்ன சம்பாதிச்சேனோ, அதாவது சின்ன வயசுலேருந்து சம்பாதிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு ஃப்ரெஷரா நான் ஒரு ஜாபுக்கு போற இன்கம் வந்து வாஸ் ஒன்லி 20% ஆஃப் வாட் ஐ வாஸ் ஏர்னிங் ஃப்ரம் டப்பிங். ஓ! ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க டப்பிங்ல 25,000 வருது அப்படின்னா, நான் ஃப்ரெஷரா போற இடத்துல எனக்கு 10,000 தான் தரேன் அப்படின்னான். அதுதான் வந்து நம்மளோட நிலைமை ஆமா. அப்படின்னே சொல்லலாம். இக்கரைக்கு அக்கரை பச்சை. ஓகேவா? சேலரிடுக்கும் சரி, நம்ம அப்புறம் ஃப்ரீலான்சர்ஸ்க்கும் சரி, 2 சைடுமே தே ஹேவ் தேர் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அப்பவும் சரி வீட்ல வந்து நீ வேலைக்கு போ அப்படின்னு ப்ரெஷரே பண்ணல. நீ என்ன பண்றியோ பண்ணு. நீ பண்ணிட்டு இருக்க. இட்ஸ் அப் டு யூ டு டிசைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த சலிப்பு வரும் இல்லையா? இந்த டைம்க்கு போகாம, இன்ட்ரெஸ்ட் இல்லாம, ஒர்க்கு பண்றதுக்கே ஒரு மூட் இருக்காது சுத்தமா. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் வரும். அந்த டைம்ல ஐ டிசைடட் ஓகே இது இப்போ வேண்டாம். நம்ம கம்ப்ளீட்டா நம்ம இதுக்கு வந்து இதுவா இல்ல. நம்ம இதுல கான்சன்ட்ரேட் பண்ணல. இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வென்ட் ஃபார் அ ஜாப்.